தன்னுடைய வாழ்க்கையை எளிமையின் சிகரமாக அமைத்து கொண்ட ஒரு தலைவர் தான் காமராஜர். அப்படி அவர் வாழ்ந்த இந்த எளிமையான வாழ்க்கையில் எந்த பகுதி உங்களை மிகுந்த கவர்ந்த பகுதி? எளிமை அப்படின்னா சாப்பிட்ற உணவில் இருந்து அவரோட எளிமையை தொடங்கலாம். காலையில் எழுந்திரிச்சு அவர் உடுத்துகிற உடையிலிருந்து இப்போ நம்ம பார்க்குறோம் இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் எப்படி இருக்காங்க, பகட்டான ஒரு உடை, அவங்க வச்சுருக்க கார்லேருந்து எல்லாமே சொகுசான வாழ்க்கையாக தான் இருக்குது. ஆனால் அவர் வந்து அந்த எளிமையை மட்டும்தான் கடைசி வரைக்கும் கையாண்டார். அதனால் வந்து இது அதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் சாப்பிட்ட உணவுலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு கொடுத்த அந்த ரேஷன் அரிசிலாம் சாப்பிட்டதெல்லாம் வந்து அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அது ரொம்பவே சங்கடமான விஷயம். அது வைரமன் வந்து சொல்லி சங்கடப்படுவாராம். அது முகத்துக்கு கிட்ட அப்படி கொண்டு கூட போக முடியாது, வாடை அடிக்கும். அதை வந்து சாப்பிடுவார். இது என் மக்கள் இது தானே சாப்பிட்றாங்க, அதை தான் நான் சாப்பிட்ணும், அப்புறம் எப்படி என் மக்கள் எப்படி இருக்காங்க நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது அவங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் என்னால் ரொம்பவே ஒரு மாதிரி மனசை வந்து நெருட வைச்ச ஒரு விஷயம் சொல்லலாம். வைரவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கா? இல்லை, அதாவது 2009 அவங்க தவறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து பார்க்க முடியல. ஆனால் வந்து எங்கள் ஆச்சப்பா அண்ணாமலை நாடார் வந்து கூடுதலாக பயணித்தது வந்து தாத்தாவோடையும் வைரவனோடையும். ஏன்னா அடிக்கடி வந்து போவாங்க. அவங்களுக்கு தாத்தாவும் வந்து காமராஜரும் வந்து ஆச்சி வீட்டுக்கும் வருவாங்க போவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அதனால் எனக்கு அவரை பார்க்க முடியாத ஒரு இதுதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லுவாங்க, அம்மா சொல்லி நிறைய கேட்டிருக்கேன். அப்படின்னு பார்க்க போகும்போது இந்த கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு எவ்வளோ கோவப்படுவாங்க. ஒரு நாள் கூட ஸ்கூல் லீவு போடக்கூடாது. அவங்களோட ஒரு நிமிஷமோ இல்லை ஒரு மணி நேரமோ அவங்களோட விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து தவறு அப்படின்னு நினைக்கிறதுல வந்து ரொம்பவே கவனமாக இருந்தார். அப்படின்னு பார்க்க போனால் ஒரு வாட்டி குமுதம் புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ இது எடுக்கணும்னு சொல்லிட்டு குமுத பத்திரிகையாளர் வந்து கேட்டிருந்தார். கேட்கும்போது சரி எனக்கு தான் குழந்தையே இல்லையே, நான் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது குமரன் ஆனந்தன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை நான் வைரவனோட 2 பிள்ளைங்களையும் நிப்பாட்டி வச்சுருக்கேன்னு உடனே நேரத்தை பார்த்துட்டு, இந்த நேரத்தில் பிள்ளைங்களை பள்ளிக்கு அனுப்பாமல் நீ வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு பிடிச்சி பயங்கரமாக சத்தம் போட்டிருக்காங்க. சரி என்ன பண்ணுறது, சரி வா நம்மளோட தேவைக்கு பிள்ளைங்களோட படிப்பை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பிள்ளைங்களையும் வந்து பிடிச்சி நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்தாங்க. அது அட்டைப்படத்துலேயும் வந்தது. இப்போ நம்ம கடற்கரையில் வந்து அவரோட சிலையாக இருக்கிறதும் அதுதான். ஜவஹர் சொல்லிட்டு நாகம்மாளோட, அதாவது காமராஜரோட தங்கச்சி, அவங்களோட தங்கச்சியோட மகன் கல்யாணம் ஜவஹர் சொல்லிட்டு, அவரோட கல்யாணத்துக்கு வந்து மருமக வந்துட்டாங்க. வந்த உடனே அப்போ இருக்க காலகட்டம்லாம் 1957 60 சொல்கிறேன். இப்போ பாத்ரூம் வசதிலாம் கிடையாதுன்னும் போது அப்போது ஊர்லேருந்து மருமக வரா, அந்த பிள்ளைக்கு இந்த ஊரில் வந்து எப்படி இருக்கணும்னு தெரியாது. அதனால் நம்ம ஒரு 4க்கு 4 வந்து ஒரு பாத்ரூம் மட்டும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போது உடனே சத்தம் போட்டிருக்காரு. சத்தம் போட்டுட்டு அது எப்படி, அது நான் இப்போ பாத்ரூம் கட்டுறேன்னு சொன்னாக்கா நான் பங்களா கட்டிட்டேன்லாம் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போட்டுட்டு நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு நிலைமையை அறிஞ்சு இருக்கணும், அதுதான் நல்லா இருக்குமே தவிர வந்த உடனே இதை பண்ணி கொடுத்துட்டோம் அதை பண்ணி கொடுத்துட்டோம் இருந்தாக்கா அது நல்லா இருக்காது. என் மக்கள் எதை அனுபவிக்கிறாங்களோ அதை தான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு விருதுநகரில் நடந்த விஷயம் இது. அது ஒரு வாட்டி தாத்தா ஐயப்பாவை நான் பார்க்க போயிருந்தேன். அவங்க இப்போ இல்லை, தவறிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயம் இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்குது. அப்புறம் இடையில வந்து இப்போது நம்ம சிவாஜி கணேசன் வந்து ரொம்ப தாத்தாவோட ரொம்ப ஈடுபாடு உள்ளவர், ரொம்ப கூடுதல் பற்று உள்ளவர். அவர் இறந்ததுக்கப்புறமும் கூட கட்சிக்கு எவ்வளோ பணியாற்றினாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு கருத்து சொல்லணுன்னா, கடைசியாக வந்து தாத்தா அக்டோபர் 2 இறந்தாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி 1ஆம் தேதி அக்டோபர் 1 வந்து சிவாஜி கணேசனோட பிறந்த நாளுக்கு வந்து மாலை அணிவிச்சிருக்காங்க. மாலை அணிவிக்கும் போது சிவாஜி கணேசனும் தாத்தாவும் இருந்த மாதிரி போஸ்டர் வந்து ஃபுல்லாகவே அடித்து ஒட்டியிருந்தாங்களாம். ஒட்டியிருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாணியை கொண்டு அதில் வந்து பூசியிருந்தாங்க போல். பூசியிருக்கும்போது இது வந்து ரொம்பவே சங்கடத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இது பேசியிருக்காங்க. அப்போ தாத்தாக்கு முதல் நாள் ஒரு 2-3 நாளாகவே உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தது. இருக்கும்போது அவங்க படுத்திருந்தாங்களாம். அப்போ குமரி ஆனந்தன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு இந்த மாதிரி அவருக்கு பிறந்த நாள் போய் ஒரு மாலையோ இல்லை ஒரு வாழ்த்து சொன்னிங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்ட்டு. நான் படுத்திருக்கனே முட முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா அப்படி பொறுமையாக போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கப்புறமா இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சாணி ஃபுல்லாக ஒட்டியிருக்காங்க அப்படின்னு. அப்படியா, அதுக்கு வந்து சிவாஜி என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
கேட்ட உடனே அவர் சொன்னாராம், எனக்கும் அவருக்கும் இருந்த உறவு வந்து அந்த சாணியிலேருந்து வளரும் பயிறு போல் வளர்ச்சி நல்லா இருக்குது, உறவு நல்லா இருக்குன்றது வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவரோட பேச்சு தோரணையில் அழகாக சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போது உடனே தாத்தாக்கு அந்த உடல் சுகம் இல்லாத காலகட்டத்தில் கூட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு நேராக போய் மாலையை அணிவித்து அவங்களுக்கு மரியாதை செஞ்சுட்டு வந்தது. மறுநாள் வந்து தாத்தா காலையில் இந்த மாதிரி தவறுனது உண்டு. அதனால் கடைசியாக வந்து அவரை தான் வந்து சந்தித்தாங்க, மாலை அணிவிச்சாங்க. அதனால் இதை வந்து குமரி ஆனந்தன் வந்து நான் சந்தித்த போது அது ரொம்ப கவலைப்பட்டு சொன்னாங்க. எவ்வளோ ஒரு பெரிய தலைவர், நான் அவர்கிட்ட சத்தம் போட்டிருக்காங்க, என்னை சத்தம் போட்டு திட்டு வாங்கினது உண்டு, எனக்காக மெனக்கெட்டது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டு சொல்லி கண்ணீர் விட்ட கதைகளும் உண்டு. நதிநீர் பிரச்சனைக்காக இப்போ வரைக்கும் நம்ம போராடிட்டு இருக்கோம். அதை வந்து ரொம்ப இழுபறிவாக பேசிகிட்டு இருக்கோம். வருஷ கணக்குகள் கடந்து போனாலும் அதுக்கு உண்டான தெளிவும் விடையும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் பொள்ளாச்சியில் இருக்கிற ஒரு ஆழிநூர் அணை நினைக்கிறேன், அந்த இடத்துல வந்து விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் கேரளாவோட சைடில் இருக்கிறதுனால அங்கே இருக்க நம்பிவாய்டு சொல்லி அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. ஆனால் அவர் வந்து தாத்தாவோட சிறைவாசம் இருக்கும்போது இந்தியாவுக்காக சுதந்திரத்துக்காக போராடியிருக்காங்க, சிறைவாசம் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சதை பற்றி அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து நதிநீர் இணைப்பை வந்து ஒரு ஃபோன் கால்லையே பேசி முடித்ததா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வந்து எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ஒரே ஒரு ஃபோன் கால் தானா, என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்றும் தகவல் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சி சுப்பிரமணியம் வச்சு பேசியிருக்காங்க. பேசும்போது அதுக்கப்புறமா ஃபோனை போட அவருக்கு நான் பேசுவோன்னு சொல்லி ஃபோனை போட்டு பேசின உடனே, என்ன நம்பினாயிடு, என்ன உங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னீங்களாமே, உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம், சிறையில் இருக்கும்போது நீயும் வந்து நான் இது மாநிலம் ஏன் மாநிலம் நம்ம பேசணுமா, கிடையாது இல்லை, எல்லாம் நம்ம நாட்டுக்காக தான் நம்ம போராடணும் அப்படின்னும் போது இப்போ மட்டும் உனக்கு என்ன இந்த நினப்பு வந்துச்சு, அதனால் இப்போ நம்ம மக்களுக்காக பண்ணணும்னு மட்டும் யோசிப்போம், அதனால் நீ எங்கே என்ன கையெழுத்து போடணும், உன்னோட கோரிக்கையை படித்து பார்க்காமே கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சொல்லும்போது உடனே அவரும் ஒத்துக்கொண்டு 10 நாட்களில் கொண்டு வந்து கொடுக்கும்போது அதே போல் படிக்காமல் இதில் வந்து சைன் போட்டு கொடுத்தாங்களாம். ஸோ அந்த பெருமை உண்டு. இந்த மாதிரிலாம் வந்து மக்களுக்காக அந்த நேரத்தில் என்ன ஒரு விஷயத்துக்கோ அந்த அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ எடுத்துக்கிட்டு உடனே பேசி முடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா இருக்கும்போது மக்களுக்கு என்ன வேணும், எது இருந்தால் அவங்க வந்து வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழ முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நேரமும் தொலைநோக்கு பார்வையில் கணித்து செஞ்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க தன்னோட இடத்தையும் அந்த பதவியும் தக்க அதுக்காக தான் போராடுறாங்களே தவிர மற்றபடி மக்களுக்கு செய்யணுன்ற வந்து எண்ணம் வந்து 2ஆம் பட்சமாக தான் இருக்குது. அப்படின்னும் போது அது ஒரு பெரிய சங்கடத்துக்குரிய விஷயம். இதை வந்து கொஞ்சம் மாற்றி யோசித்தாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம தமிழ்நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை, நிஜமும் கூட. பெருந்தலைவருடைய அடிச்சுவட்டில் இன்றைக்கி இயங்கி கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள் அப்படின்னு யாரையாவது சுட்டி காட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அந்த மாதிரி யாரும் என்னோட பார்வைக்கு இன்னமும் தெரியல. அது எப்படி யோசித்தாலும் இதான் நிஜம். அந்த மாதிரி ஆனால் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து சொல்லிக்குவாங்க, காமராஜரை பற்றி பேசிக்குவாங்க, அந்த ஆட்சியை கொண்டு வருவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த எலெக்ஷன் டைமோடு நின்று போய்விடுதே தவிர அதை வந்து சரிப்படுத்துகிறாங்களா செயல்படுத்துகிறாங்களான்றது கிடையாது.